கடந்த சில நாட்களா எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருமோ, பெட்ரோல் விலை விண்ண தொட்டுடுமோன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் கலக்கத்துல இருந்த நிலையில, அப்பாடின்னு இப்ப நிம்மதி பெருமூச்சு விடும் வகையில ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருளோட புறப்பட்ட பிரம்மாண்ட கப்பல் ஒரு வழியா பாதுகாப்பா இந்திய எல்லைக்குள்ள வந்துருச்சாம். இந்த கப்பலோட வருகையால இனி நாட்டுல எரிபொருள் தட்டுப்பாடே இருக்காதுங்கிற சூழல் உருவாகி இருக்கு. இது சாமானிய மக்கள் முதல் வாகன ஓட்டி வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நிம்மதியை கொடுத்திருக்கு. இது இருந்தாலுமே சர்வதேச அளவுல பெரும் தலைவலியா இருந்த ஹார்மோஸ் நீரிணை சிக்கலும் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இந்திய கப்பலை இனி எந்த தடையின்றி அனுமதிப்பதாக ஈரான் அதிரடியா அறிவிச்சிருக்காங்களாம். இனி வளைகுடாவில இருந்து இந்தியா வர கப்பலுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்தியாவோட ராஜ்ய தந்திரத்துக்கு கிடைச்ச இந்த மாபெரும் வெற்றி இனி எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா ஈரான் கிட்ட இருந்து இந்த செய்தி முதல்ல இது உண்மை கிடையாது, இது பொய்யான செய்தி அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாலுமே இப்ப ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா இதுக்கு சுமூக முடிவெடுத்திருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். இதுக்கு முன்னாடியே எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் பிரச்சனைன்னு மக்கள் எல்லாருமே குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஒவ்வொரு பக்கமே ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.